இன்றைக்கி நம்ம கடையில் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி காலையிலே வந்து ஒரு சாரியை ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அந்த சாரீ வந்து ஃபுல்லாக மல்டி கலரில் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு லாங் ஃப்ராக்காக தான் கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நெக்கெல்லாம் வந்து ஹை நெக் வச்சு கொடுத்துருக்கோம். அதாவது சைனீஸ் காலர் வச்சுட்டு 3/4 ஸ்லீவு ஃபுல்லாக வந்து ப்ளீட் கொடுத்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சாரீஸ் வந்து ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் வந்து ஒரு பல்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ண வேண்டியது. எல்லாமே வந்து நல்ல ஒரு பட்டு சாரீஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே வந்து ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 சாரீஸ் கிட்ட ப்ளீட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்குமே நான் முடிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ணி முடித்தது வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா இடையில கொஞ்சம் டெய்லரிங் ஸ்டிச்சிங் ஒர்க்கெல்லாம் வந்திருந்தது. அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் வந்து இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் கொடுக்கலைனாலுமே ப்ளீட்டிங் சர்வீசஸும் பண்ணித்தரோம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியும் நம்ம ப்ளீட் பண்ணித்தரோம். அதுக்குரிய கிளாஸஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஓவர்லாக் மிஷின் நம்ம கடைக்காக வாங்கியிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அது எல்லாமே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து பார்த்துட்ருந்தோம். நான் வாங்கின ஓவர்லாக் மிஷின் பார்த்திங்கன்னா குரு பிராண்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து மோட்டரில் போடுறது தான். இது வந்து போர்ட்டபிள் டைப்பில் இந்த ஓவர்லாக் மிஷின் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அவர் தான் எடுத்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இதில் எல்லாமே கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு கடையிலையும். இது வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலதுக்கெலாம் வெளியே கொடுத்து தான் போட்டுட்ருந்தேன். ஸோ ஓவர்லாக் மிஷினை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த ஓவர்லாக் மிஷின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அழகாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு. அது முடிச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ அந்த வேலையுமே முடிச்சிட்டேன். ஸோ இடைக்கிடைக்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு சாரீ ப்ளீட் பண்ணுறதையும் முடிச்சுக்கிட்டேன். ஸோ சாரீலேருந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது நம்மகிட்ட 550லேருந்தே சார்ஜஸ் வருதுங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அமையும். அப்புறம் ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா 350லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சாரீ ப்ளீட்டிங்கும் 350லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கடை கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருக்குது. வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.